ஸோ இப்போ March 8 விமென்ஸ் டே கூட வருது இல்லைங்களா? அதனால மெயினாக என்னன்னா விமென் வந்து செல்ஃப் கேர் அப்படின்ற ஒரு சின்ன டாபிக் இன்னைக்கு வந்து இதை டேக் ஹோமா எல்லாரும் எடுத்துக்கோங்க. நம்மளோட செல்ஃப் கேர் நம்ம எப்படி பண்ணலாம், ஹவு வி கேன் பி ஹெல்தி, ஹவு வி கேன் ஆசஸ். இப்போ நம்ம ஹெல்திங்கிறது என்னங்க, இப்போ மேக்கப் போட்டு நல்லா அழகாக வெளியில் இருந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆஸ்டியோபரோசிஸ் இருக்குது, இல்லை எனக்கு வந்துட்டு ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து நீ இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு கட் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஹெல்தி. ஏன்னா நம்ம வந்து நமக்கு முன்னாடி மாஸ்க் போட்டுட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் செல்ஃப் கேர். உங்களுக்காக ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ நிறைய ரிசர்ச் கூட பண்ணியிருக்காங்க ஒர்க்கிங் விமென்ல என்னென்ன இருக்குன்னு. அதில் டாப் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் இஸ் தி ஹையஸ்ட் காஸ்ட். ஸ்ட்ரெஸ் எடுக்காம இருந்தா அந்த கார்டிசால் லெவல், நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இஸ் கார்டிசால். ஸோ அந்த கார்டிசால் லெவலை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாலே போதும். அப்போ அந்த கார்டிசால் லெவல் நம்ம கம்மி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம ஒரு சந்தோஷமா இருந்துட்டு ஒரு ஹாப்பியாக இருக்கும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறோம். நமக்குன்னு ஒரு செல்ஃப் கேர். செல்ஃப் கேர் இஸ் நத்திங் பட் ஓகே மீ டைம். அந்த மீ டைம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு ½ hour எவ்ரிடே உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. மார்னிங் வாக் போகும்போது பாட்டு கேளுங்க, நேச்சரை வந்து நல்லா ரசிங்க. அண்ட் நைட் ஒரு 30 minutes நம்ம என்னெல்லாம் பண்ணோம், எப்படி நம்மளோட அப்கிரேடேஷனும் இருக்கு இல்லைங்க. விமென் வந்து ஷீ இஸ் மென்ட் ஃபார் ஃபேமிலி, ஷீ இஸ் மென்ட் ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் கிட்ஸ், இன்லாஸ், அதெல்லாம் ஒரு பக்கம். பட் நம்மளோட அப்கிரேடேஷன் எவ்ரிடே அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு ஒரு புக் இருக்கு. அதில் வந்து 1% இம்ப்ரூவ்மெண்ட். இன்னைக்கு விட நேற்றை விட நான் இன்னைக்கு நல்லா இருக்கேனா, இன்னைக்கு விட நான் நாளைக்கு நல்லா இருக்கேனா. உங்களால் உங்களோட ஹெல்த் இஸ் ஹாலிஸ்டிக். ஃபிசிக்கல், மென்டல், ஸ்பிரிச்சுவல், சோஷியல் ஹெல்த். நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அண்ட் அதர் திங் இஸ் அவசரமாக சாப்பிட்றது. யூ ஸ்பாயிலிங் யுவர் கட். அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு எந்த வேலையை மைண்ட்ஃபுல்லாக செய்கிறோம்? ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்றோம், நடந்துகிட்டே சாப்பிட்றோம், நான் நின்று தண்ணி குடிக்கிறோம். உட்கார்ந்து தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது வெரி பேசிக். நம்ம நின்றுட்டு தண்ணி குடிக்கக்கூடாது, ஆனால் நமக்கு புரியறது இல்லை. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் புட் டுகெதர் ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா விமென் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் irrespective ஆஃப் ஆல் த டைம் அந்த 24 மணி நேரத்தில் நமக்குன்னு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒதுக்கி ஆனும். அண்ட் பரபரப்பாக ரெடி ஆகாமல் ஒரு மைண்ட்ஃபுல்லி காலையில் எழுந்து ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, இல்லை ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் பண்ணுங்க, ஒரு நல்ல ஃபுட்டாக வந்து சாப்பிடுங்க. காலையில் நீங்கள் மத்தியானம் லஞ்சை கூட ஸ்கிப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நைட்டு ஃபுல்லாக நம்ம சாப்பிடல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட் வில் இன்க்ரீஸ் யுவர் மெட்டபாலிசம், இட் வில் கீப் யுவர் கட் வெரி ஹெல்தி. அண்ட் காலையில் எழுந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிங்க. அந்த காலையில் மார்னிங் ஹேபிட்ஸ், மார்னிங் ரொட்டீனை நம்ம செட் பண்ணிட்டாலே என்டையர் டே வில் பி வெரி பீஸ்ஃபுல்.